தமிழாக்கால் உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் இஷ்யூ இருக்கோ? எனக்கு வந்து ஆல்சர்டிவ் கலைடஸ் ஒரு ஆட்டோ இம்யூன் இஷ்யூ இருக்கு. அப்படி என்றால் லைக் வாஷ்ரூம் போய்க்க ரத்தமா போகும். அது வந்து எனக்கு ஒரு 22 வயசுலதான் அது வந்தது. ஏனென்றால் நான் ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்ணி ஓவரா யோசிச்சு பழச பற்றி யோசிச்சு ஒரு பக்கம் எனக்கு சரியான அதாவதே எனக்கு மைண்ட்ல ஓவரா யோசிச்சு அப்படி செஞ்சிருக்கலாம் இப்படி செஞ்சிருக்கலாம் கில்ட்டி ஃபீலிங்கள் இருந்தபடியா சரியான கோவங்கள் இருந்தபடியா அதை ஓவரா யோசிச்சு அது இந்த வயிற்ற டிரெக்டா எஃபெக்ட் பண்ணுது. அதான் எனக்கு அந்த ஆல்சர்டிவ் கலைடஸ் வந்தது. ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசம். சில ஆட்களுக்கு எக்ஸிமா வரும், சில ஆளுக்கு சொரியாசிஸ் வரும், ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசம். ஆனால் எஸ், வயிற்றுல சாப்பிடுறதுல இருந்தும் வரும். ஏனென்றால் எங்களோட உடம்பு அந்த வயிற்றுல வீக்கம் இருக்கும். ஆனா நாங்க யோசிக்கிற விதம் தான் மெயின். கனவேர் வந்து அந்த யோசிக்கிற விதம் வந்து ஒன்று கோவமா யோசிப்பின, இல்லாட்டி ஒரு அஷேம்டா ஃபீல் பண்ணுவின, இல்லாட்டி கில்ட் ஃபீல் பண்ணுவின, இல்லாட்டி பயப்படுவின. அது வந்து எங்களோட வயிறு உடம்பத்தான் இந்த நேரம் வீக்கமாய் வச்சிருக்கும். சோ அந்த ஆட்டோ இம்யூன் இஷ்யூ வந்து குணமாகலாம். ஆனால் நாங்க யோசிக்கிற விதம், சாப்பிடுற விதம் எல்லாத்தையும் நாங்க பார்த்து எங்க இருந்து அது வருதுன்னு பார்க்கணும். சோ இந்த ஆட்டோ இம்யூன் இஷ்யூ உங்களுக்கு இருக்கண்டா யோசிச்சு பாருங்க. கணக்க பழசுல இருந்து கோவம் வச்சிருக்கீங்களோ, யார்லயாவது கோவப்படுறீங்களோ, இல்லாட்டி பயம் இருக்கோ, இல்லாட்டி கில்ட் இருக்கோ, இல்லாட்டி ஷேம் இருக்கோ, எங்கேண்டு பாருங்க. அதை வந்து அந்த ரூட் காதை வந்து நீங்கள் ஹீல் பண்ணீங்கன்னா அந்த ஆட்டோ இம்யூன் இஷ்யூவையும் நீங்க ஹீல் பண்ணலாம். அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு வேணுமெண்டா எனக்கு டிஎம் பண்ணுங்க. நன்றி.